அதிமுக பாஜகவுக்கு குட் பை. என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய அமமுக. டிடிவி தினகரன் அறிவிப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து இன்று திடீரென டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விலகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த கூட்டணியில் அமமுக அங்கம் வகிக்கவில்லை என்று காட்டுமன்னார் கோவிலில் அளித்த பேட்டியில் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியே களமிறங்கியது. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கைகோர்த்துள்ளது. இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் பாஜக அதிமுக கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகளை இந்த கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையேதான் என்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக எனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இன்று திருமண நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன் பங்கேற்றார். அதன் பிறகு அவர் அளித்த பேட்டியில் என்டிஏ கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறும் முடிவை அறிவித்தார். மேலும் அதிமுக ஒன்றாக இணைவதற்கான முயற்சி எடுத்த அமித்ஷாவின் திட்டம் தோல்வியடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக அங்கம் வகிக்கவில்லை. அதில் இருந்து வெளியேறுகிறது. எங்களின் கூட்டணி நிலைப்பாடு பற்றி டிசம்பர் மாதம் அறிவிப்போம் என்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி விலகியுள்ள நிலையில் அடுத்ததாக இரண்டாவது விக்கெட் விழுந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பாகவே டிடிவி தினகரன் செங்கோட்டையனுக்கும் அதிமுக தலைமைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடு நீடித்து வரும் சூழலில் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக மேலும் சில நாட்களுக்கு முன்பு அவர் பத்திரிகையாளர் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா அதிமுக மாநில அமைச்சர் செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். 2014 லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனவர் சத்யபாமா. அவர் இன்று செங்கோட்டையனை சந்தித்து பேசினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபாமா உடல்நிலை சரியில்லாததால் நேற்று செங்கோட்டையன் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் அறுவடை செய்ய வேண்டும். 2026 அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். 5ஆம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடத்தும் கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்பேன். கட்சி நன்றாக இருக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே செங்கோட்டையனின் எண்ணம். எப்போதுமே அதை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டே இருப்பார். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து தலைவர்கள் முடிவு செய்வார்கள். கட்சி நலன் சார்ந்து 2026 தேர்தல் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் எங்களோடு கூட்டணியில் இருந்து இன்று வரை எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார். அவர் கூட்டணியில் தொடர்கிறார், சந்தேகமே வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளார். இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மற்றொரு அடியாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.